எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, நானும் யோசிச்சேன், மிஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. First, no, I'm not forgotten anything. This movie வந்து மகாசேனா பண்ணுறது காரணம் எல்லாம் சொன்னா ரொம்ப போராக இருக்கும். இட்ஸ் now become my family. உண்மையாகவே சொல்லலான்னா this film I want to dedicate to technician and Dinesh sir's team, ADs and everything, because இது வந்து சார் ரொம்ப வந்து லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து யூ கேன் see that how much of hard work and emotion அதில் இருக்குது. சார் ஹேஸ் டன் எவ்ரி திங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட்றதோ வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நிஜமாவே வந்து நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டர், பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொட்டுலூர், வயநாடு. சார் அப்போ தான் நான் வந்து அது தட் ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலனா. தட் டைம் இவன் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எதுவும் சொன்னாங்க. அப்போ நான் சாருக்கு சொன்னேன், என்னாச்சு, வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும்போது ஹீ செட் ஒன்றும் இல்லை, பிரேக், அவ்வளோதான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டிடன்ட் கிவ் அப். வி டிட் ஷூட் ஃபார் 1 day. So and the locations were in mountain and high hills. So ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல ஒரு மேடையில் ஆர் இன் மூவிஸ் ஆர் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க, ஆர்டிஸ்ட் பற்றி இதை புகடுவாங்க. பட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹிஸ் செகண்ட் ஃபில்ம். அவர் விஷன் வந்து நான் ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வரதுக்கு. பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல. ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் to bring this big vision movie in the small budget so that இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது. ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல். அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக். அண்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சருக்கு சத்தமாக பிடிக்காது தட் டு டாக் அந்த லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம். புகழ்ச்சி பிடிக்காது. பட் நச்சு ஹி சார் okay. So but sir, we did the shoot 50 days. I did a shoot in 50 days and கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர், கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு. I'm a very soft girl which nobody believe in but I believe in. So அந்த டைமில் வந்து he really had a patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ or டேக் எடுத்ததோ and all that. And நிஜமாவே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக். ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ, நிஜமாவே சொல்கிறாது, ட்ரஸ்ட் மீ. அண்ட் விமல் சார், தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் கோஸ்டார். அண்ட் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லே ஆகணும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தெர் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான சீன் அண்ட் ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன். ஸோ ஐ டோல்ட் டைரக்டர் சார், என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, லைக் லேடிஸ், தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க, எனக்கு கூட போடுங்க சொன்னேன். சார் சொன்னேன், ஓகே மேம் பண்ணுறோம். இவன் மைமா இஸ் ஃபைட்டிங். ஸோ ஐ காட் லிட்டில் ஏறிச்சு, எனக்கு நிறைய கூட வேணும் சொன்னேன். ஸோ சார் கொடுத்தாங்க. அண்ட் கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன். ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கோரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ தாட் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன். எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது.
So he walked inside the set, and I told John Vijay, says, John Vijay, for you this kick. And he was like, what, seriously? And then he came and he watched all the fighting choreography. I said, sir, என்ன பயங்கரமாக கொடுக்குறீங்க இதை பண்ணுறீங்க அப்படி அது ஆமாம் கேட்டாங்க. அப்போ தான் mid of a night Kabir sir came, and his personality is so gigantic. I was like, who is he coming? Like, who is he? He said that he's the main villain character. He's doing it, and this fight is with him. I said, I'm not doing it. What I will fight with him? I'm not doing it. அப்போ சொன்னாங்க, மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க, விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க. அவர் நான் சொன்னேன், அது வேண்டாம், he's too big. But sir somehow managed and made it in a very something realistic way that நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி. அண்ட் மானஸ் உன்னை பற்றி சொல்லலை, நீ பார்க்காத அப்படி. This guy is a genius and I really wish you, Manas. It's his first time as a cinematographer and he handles such a big crew. இது ரொம்ப வந்து ப்ரவுட் திங் ஃபார் டிஃபிகல்ட்டான திங். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங் அவுட் ஹோல் பிளாட்டர். அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன், இது போய் சொன்னார். ஹீ ஓன்லி டோல் மீ, மேடம் பாருங்க அப்படி சொல்லி. அண்ட் டெஃபினெட்லி மைமா, யூ ஆர் லுக்கிங் ஃபென்டபிளஸ். And she's very nervous that how it is, but it will do really well to you. Shubhangi, this is the first time I'm meeting you, so all the best for you. Eleki, shooting spotlight. She's a fantastic gymnastic பண்ணுவாங்க. So she showed me in that videos of her. So sweetheart, all the best. And எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட்க்கு எல்லாருக்கும் லைக் வாழ்த்துக்கள். And media people, உங்களை எல்லாருக்கும் நன்றி. திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபில்ம் இருக்கட்டலாம், பட் கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் விஷன், பிக் ஃபில்ம். அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் செகண்ட், விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனக்கு வந்து மூவின்னா when he came first time நான் வந்து ஓடி போயிட்டேன், அரே விஜய் அப்படி சொல்லி. பட் they told me not to run like that. But I had a wonderful, such a sweet யானை that is. So I hope our ஆசீர்வாதம்ல this movie will do really great. So thank you guys. பார்த்த பழகிய இடங்களிலெல்லாம் பசங்க மீனாட்சி சுந்தரம் அப்படியே வந்து நிற்கிறார். வார்த்தைகள் இல்லாமல் வானம் வாழ்த்த காலத்தால் அழியாத காவிய படைப்பான களவாணி படம் முதல் கேடி பில்லா, தேசிங்கு ராஜா, மஞ்சப்பை என்று இயல்பான எளிய நடிப்பில் வாகை சூடிய படங்கள் பல. விமல் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாப்பிள்ளை சிங்கம். சின்ன சிரிப்பில் பழகும் நட்பில் கொடுக்கும் படைப்பாளி. தமிழ் சினிமா உங்களை ஒரு நாள் தூக்கி கொண்டாடும். தமிழ் சினிமாவில் எப்போது 3 எழுத்துக்கு பெருமை உண்டு. எம்ஜிஆர், ரஜினி, கமல், தனுஷ், சிம்பு, விஜய் வரிசையில் விமல் வெற்றிகரமாக வாழ்க்கை துவைக்கிட, திரைப்பயணம் உங்களுக்கான இடத்தை அமைத்து கொடுக்கிட மகாசேனா வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் விமல். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல், எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல். அதேமாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம். படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி, ரொம்ப அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி. படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா, பேரே வாயில் தராங்க, மனாஸ் அவர்கள். அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல். ரொம்ப ரொம்ப அருமையாக 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜான் விஜயண்ணன். அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன்.
கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கும். அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது. ஆமாம், அப்போ அவர் எஸ்ம்பேன். அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசினார். இப்போ கூட இன்னொன்றுமா பேசினார், என்னன்னே தெரியல. நானும் இருந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆள். சூப்பர். அதுக்கப்புறம் திருஷ்டி சுஷ்டி உங்களுக்கு பெண்ணுடன் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு பெற்ற போது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சிடும் வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எது சொன்னாலும் சரி, என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமான்னா கூட உருண்டுரும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்தை வில்லின்னு கூட சொல்லலாம். வில்லி தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மென்மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இதை இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், PRO ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த படம் மகாசேனா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.